இன்றைக்கு நம்ம மெட்ராஸ்லேருந்து இங்கே எல்லாரும் விழுப்புரத்துக்கு வரும்பொழுது ஒரு இடத்த தாண்டி வந்திருப்பேன். மதுராந்தகம் அப்படின்னு பேரு. அங்க இருக்கக்கூடிய ராமருக்கு கருணாகரன் பேரு. ஆனா பிரசித்தியா என்ன வந்துருக்குன்னா ஏரி காத்த ராமர் அப்படின்னு பேர் வந்துருது. பிரிட்டிஷ் பீரியட் லயோன்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறவன் தான் அந்த மதுராந்தகம் ஏரியாவோட கலெக்டரா இருக்கார். ஹெவி ரெயின்ஸ், அந்த ஏரியெல்லாம் ரொம்ப எடுத்து நல்ல ஃப்ளட்டு, நல்ல ஸ்டார்ம் அடிக்கிறது. கலெக்டருக்கு ஒரே கவலை. என்ன கவலை அப்படின்னா, இந்த ஏரி உடஞ்சி வந்ததுன்னா அத்தனை ஜனங்களும் போயிடுவாளே, இவர்களெல்லாம் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு. உடனே அவர் அப்படியே இந்த ஏரி காத்த ராமரை கோவிலுக்குள்ள அப்படியே சுத்தி அந்த பிரகாரத்துல வரும் பொழுது அந்த ராமர்கிட்ட வேண்டிக்கிறார், எப்படியாவது இந்த ஏரி உடையாம நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, ஃபெய்த் இஸ் அபோவ் ரிலீஜியன். இன்ஃபேக்ட் ஃபெய்த் இஸ் த ரிலீஜியன் இல்லையா? அந்த ராமர்கிட்ட அப்படி வேண்டிக்கிறார். வேண்டிட்டு அவர் அந்த நைட்டு ஏதாவது இந்த ஏரியில உடைப்பு ஏற்பட்டுடுமோன்னு பார்க்கும் பொழுது 2 பேர் கோதண்டத்தை வச்சுட்டு இப்படி அப்படி நடக்கிறத பார்க்கிறார். யாருக்குமே கிடைக்காத ராம தர்சனம் அந்த கலெக்டருக்கு. லயோன்ஸ் பிளேஸ் பேருக்கு அவர் அதை எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு பயம் போயிடுத்து. எப்ப ராமரும் லக்ஷ்மணருமே இந்த ஏரியை காப்பாத்திட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? அதிலிருந்தே இந்த ராமருக்கு ஏரி காத்த ராமர்னு பேரு. அந்த கலெக்டருடைய மனைவி அந்த கோவிலுக்கு நிறைய தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஒரு ராமர், ஒரு முருகர், ஒரு பிள்ளையார். 1812 to 1828 ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிறவர் மதுரையினுடைய கலெக்டரா இருந்தார், பிரிட்டிஷ் பீரியட். அவருக்கு மீனாட்சி அம்மன்ட்ட அப்படி ஒரு பக்தி. கோவிலுக்குள்ள வரமாட்டார், வெளி பிரகாரத்திலிருந்து மீனாட்சியை அந்த பிரதட்சணம், சன்னதியை பிரதட்சணம் பண்ணிட்டே வருவார். அந்த அம்மன்ட்ட ரொம்ப பக்தி. அதுக்கான என்னென்ன முடியுமோ தன்னால எல்லாம் பண்ணுவார். தான் ஒரு குதிரை வச்சுட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த ராணியான மதுரை மீனாட்சிக்கு ஒரு குதிரை கொடுக்கணும்னு குதிரை வாங்கி கொடுத்தார். அந்த குதிரையை காலில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சேனைன்னு அப்படி ஒண்ணு இருக்கும். அதுலதான் காலை ரெஸ்ட் பண்ண முடியும். மதுரை மீனாட்சியும் அத மாதிரி காலை ரெஸ்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தங்கத்திலேயே அந்த மாதிரி அந்த குதிரைக்கு வாங்கி கொடுத்தார். அந்த தங்கத்திலே அவர் கொடுத்த அந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கு அவருடைய பேர் இன்னைக்கும் எழுதியிருக்கு, அந்த கலெக்டரோட பேர். அப்படி அந்த மீனாட்சிட்ட அவர் பக்தியா இருக்கும் பொழுது இதே மாதிரி அவருடைய அப்ப ஒரு பங்களா, கலெக்டர் பங்களா, அதுல இருக்கார். நல்ல மழை, ஒரே இடி. ஒரு குட்டி பொண்ணு வந்து அவர் வீட்டு கதவை தட்டுறது. நல்ல வெயில், நல்ல மழை, ராத்திரி இருட்டு, இப்படி புயல் அடிக்கும் போது யார் ஒரு குட்டி பொண்ணு வந்து கதவை தட்டுறதுன்னு அவர் திறந்துட்டு வந்த உடனே அந்த குட்டி பொண்ணு சிரிச்சுட்டே அந்த கலெக்டரையும் கலெக்டருடைய ஒய்ஃபையும் கையை பிடிச்சி வீட்டை விட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு வெளியில தெருவுக்கு இழுத்துட்டு வருது. அந்த வீடு இடிஞ்சு கீழே விழறது. அந்த கலெக்டர் பின்னாடியே ஓடுறான். கோவில்ல போய் அந்த குழந்தை மறைஞ்சு போயிடுது. இன்றைக்கும் இதெல்லாம் ஹிஸ்டரி, அந்த கோவில் ரெக்கார்ட்ஸ்ல கிடைக்கிறது. அந்த கலெக்டருடைய ஆஃப்டர் டெத் அவனை புதைக்கும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கோவிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய மயானத்துல என்னுடைய தலையானது மீனாட்சியை பார்த்து இருக்கிற மாதிரி புதைக்க வேண்டும் எழுதி வச்சிருக்கான். அப்படிதான் நடந்தது. இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கத்துல ரொம்ப பிரசித்தியான ஒரு மாரியம்மன், புன்னைநல்லூர்னு பேரு. அந்த மாரியம்மனுக்கு அடிக்கடி முகத்துல வேர்த்து கொட்டும். அப்ப பிரிட்டிஷ் பரேட்ல அங்க இருக்கிற கலெக்டருக்கு கோலத்துறை அப்படின்னு பேரு. எல்லார்கிட்டையும் சொல்றான், இங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு அப்படி வேர்த்து கொட்டும்ன்ற பொழுது அவன் நம்பாம அந்த கோவில்ல பூஜை பண்றவரை விட்டு அதை தொடச்ச பிறகு திருப்பி வேர்த்து கொட்டுறதான்னு நான் பார்க்கிறேன். நீங்க ஏதோ அதில் மேல தண்ணியை தெளிச்சுட்டு இப்படி எல்லாம் ஏமாத்தறையில்னு சொல்லும் பொழுது பயந்துட்டே அந்த குருக்கள் தொடக்க இவனுக்கு அம்மா வந்து கண்ணு போயிடுறது. அப்படி ஒரு சரித்திரம் இருக்கு. இப்படி இத்தகைய சரித்திரங்கள்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த அர்ச்சாவதாரமும் நமக்கு நாம சங்கீர்த்தனம் தான் இன்றைய காலகட்டம்.